என் பிரியமானவர்களே, உங்க அனைவருக்கும் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லோரும் கேட்டிருந்தீங்க, பாஸ்டர் சினிமா பாடல வந்து சபையில படிக்கலாமா? கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. அத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். ரொம்ப உங்ககிட்ட நான் வந்து டீட்டெயில்ஸா சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஆனா ஷார்ட்டா சொல்லணும். சுருக்கமா சொன்னா தான் உங்களுக்கும் புரியும். அது தெளிவா நான் சொல்லணும். ஓகே, நான் ஸ்பீடா நான் வரேன். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க 2 தீமோத்தி நீங்க எடுத்துக்கோ சாரி 1 தீமோத்தி எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பாருங்க வெளிப்படையாய். பாருங்க நமக்கு தெரியும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாரு. ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, இதுல பார்த்தீங்கன்னா, ஆவியானவரு வெளிப்படையா ஒரு காரியத்த சொல்றாரு. எந்த காரியத்த சொல்றாரு? ஓகே. பிற்காலங்களிலே பாருங்க, பிற்காலங்களிலே. இந்த பிற்காலம் என்பது பவுலுக்கு பிற்பாடு பவுலுக்கு பிற்பாடு உள்ள காலத்த குறிக்குது. அதாவது இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தான் பிற்காலம். இந்த பிற்காலத்துல நடக்கிற காரியத்த தான் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பாருங்க பொய்யருடைய மாயம், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து, பிசாசுகளின் உபதேசத்தை செவி கொடுக்கிறவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போனவங்க. சரியா இருக்கா? இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆ பொய்யான செய்தி. பொய்யான செய்தி கொடுக்கிற சபையில எல்லாமே பொய். வசனத்த எடுத்து இஷ்டத்துக்கு பொய் சொல்றது, உருட்டி விடுறது. இந்த பொய்யான மாயை. அந்த பொய்யான ஒரு மாயத்தினால அப்படியே ஜனங்கள் அப்படியே அந்த மாயத்திலேயே வைத்துக் கொள்வது. அந்த அதான் சொன்னேன். அந்த அந்த மாயன்னா என்னது? இந்த இசை, இந்த சினிமா பாடல். இதுதான் நான் உங்ககிட்ட நான் டீட்டெயிலா சொல்லப்போறேன். இந்த மாயத்த குறித்து நான் உங்கட்ட நான் வரேன் உங்களுக்கு. இந்த மாயத்திலேயே ஜனங்கள வைத்து அ அங்க தான் வஞ்சிக்கிற ஆவி வந்து கிரிய செய்யுது. ஜனங்களுடைய வாழ்க்கையில வஞ்சிக்கிற ஆவி கிரிய செய்து, அப்பதான் பிசாசோட உபதேசம் அங்க உள்ளுக்கு மக்களுக்கு இறங்குது. மக்கள் அந்த பிசாசோட உபதேசத்த கேட்கறாங்க. பிசாசோட உபதேசம். ஓகே எப்படி கண்டுபிடிப்பாரு? அதான் சினிமா பாடல்ல கேட்டா விசுவாசம் வளரும். இது யார் உபதேசம்? கர்த்தருடைய உபதேசமா? பிசாசோட உபதேசமா? பிசாசோட உபதேசம். இந்த பாடல், தீர்க்கதரிசன பாடல், ஒரு சினிமா பாடல் இவரு படிச்சாரு. சாரி இவரு படிச்சாரு. இங்க பேனர்ல இருக்கிறவரு. சினிமா பாடல் படிச்சா விசுவாசம் வளரும். தீர்க்கதரிசன பாடல், சினிமா பட காட்சிய பார்த்தா அந்நிய பாஷை வருது. சோ இதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இப்போ இந்த சத்தியம் பிசாசோடைய சத்தியமா? இல்ல ஆண்டவருடைய சத்தியமா? ஆண்டவருடைய சத்தியம் கிடையாதுங்க. பிசாசுடைய சத்தியம். இது வந்து ஒரு வஞ்சிக்கிற ஒரு ஆவி. ஓகே. இந்த சினிமா பாடல நம்ம பார்ப்போம். சினிமா பாடல் வர இந்த இசை, சினிமா பாடல் இருக்கிற ஒவ்வொரு வரிகள் ஏன்னா சினிமா பாடல்ன்றது ஏராளமான பாடல் இருக்கிறது. எல்லா ஏராளமான பாடல்களிலும் ஒவ்வொரு அசுத்த கிரியை கூடி இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாட்டுக்கும் சினிமா பாட்டுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் அசுத்த ஆவி இருக்குங்க. அதுல வந்து ஒரு வஞ்சிக்கிற ஆவி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த பாடல் எங்கேருந்து வந்தது? அந்த பாடலோடைய கிரியை எப்படி இருக்கும்? யாரு அத வந்து கிரிய செய்றா? இதுல மெயினா உட்கார்ந்து இருக்கிறது லூசிபர். லூசிபர் யாரு? சாத்தான். லூசிபர் சாத்தானுக்கு முன்பதாக அவன் மேல பரலோகத்துல இருந்த பொழுது ஏஞ்சலோஜில பார்க்கும் பொழுது லூசிபர் ஒரு முக்கியமான அ ஒரு போஸ்ட்ல இருக்கான். பெரிய போஸ்ட். ஏஞ்சல்லே அவன் தான் வந்து சீஃபா இருந்தான். மிக்காவேலா இருக்கட்டும், கேப்ரியலா இருக்கட்டும். சோ இவங்களுக்கு நடுவுல தான் அவன் இருக்கிறான். அதுக்கு பிற்பாடு தான் மத்த ஏஞ்சல்ஸ் எல்லாம். மத்த ஏஞ்சல்ஸ் கூட அவ்வளவு பவர் இல்ல. ஆனா லூசிபர் எப்படியாப்பட்ட ஒரு ஏஞ்சல்னா, பரலோகத்துல அவன் வந்துங்க ஒரு வொர்ஷிப்பே கண்டக்ட் பண்றவன். ஒரு ஏஞ்சல் வந்து மெசேஞ்சர். செய்தி போய் மெசேஜ் குடுக்குறது. இன்னொரு ஏஞ்சல் யுத்தம், மிக்காவேல். ஆனா லூசிபர் பரலோகத்திலே அவன் வந்து மற்ற தூதர்கள வழிநடத்தக்கூடியவனாகவும், தேவனை துதிக்கக்கூடியவனாகவும் இருந்தான். தேவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க லூசிபர. லூசிபர முக்கியமான ஒரு இடத்துல வச்சிருந்தாரு. ஏன்னா லூசிபர் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. லூசிபர் மேல அவ்வளவு ஒரு பாசம். அதனால தான் லூசிபர் வந்து அந்த ஒரு சீக்ரெட் ஒரு இடம் இருக்கு. பரலோகத்துல வந்து அது ஆண்டவர தவிர வேற யாரும் போயிற முடியாது. அதுக்கும் மேல ஒரு இடம் இருக்கு. ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம். லூசிபர் அங்க போறதுக்கு அவனுக்கு அந்த அவனால அவனால அக்சஸ் பண்ண முடியும். ஆண்டவர் அதுக்கு ரைட்ட குடுத்திருந்தார். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, லூசிபருக்கு அவனுடைய ஞானம். வேதத்துல பார்க்கலாம் அவன் ஞானத்தோட ஆராதிப்பான். அவன் ரொம்ப ஞானம் நிறைஞ்சவன். அவனுடைய வொர்ஷிப்பே தெரியுங்களா? அவன் ஞானத்தோட ஆராதிக்கிறவன். ஞானத்தோட நடத்துறவன். பரலோகத்துல வொர்ஷிப் வந்து ரொம்ப ஞானத்தோட அவன் நடத்துறவன். ஞானம் நிறைஞ்சவன், அழகு உள்ளவன். நான் இந்த ஞானத்துக்கு நான் வரேன். ஓகே. இந்த ஞானம் தான் அவனுடைய ஞானம் கெட்டு போணுச்சு. அவனுடைய ஞானத்த அவனே கெடுத்துக்கிட்டான். எப்படி கெடுத்துக்கிட்டான்னா, அவனுடைய எண்ணத்துல. எண்ணம் போல ஒரு வாழ்க்கை எண்ணுவாங்கல்ல சில பேரு. நானே ராஜா, நானே மந்திரின்னு. அதுபோல லூசிபரு அவன் நினைக்கிறான். நான் ஆண்டவருக்கு மேல போணும். ஆண்டவருக்கு மேல ஒரு ராஜ்யத்த உருவாக்கணும். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும். எல்லாரும் என்ன துதிக்கணும். கொஞ்ச நேரத்துல அவன் வந்து ஒரு கடவுளா எண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் கடவுளா இருக்கணும். அந்த ஒரு இடத்த பிடிக்கணும்னு அவனுக்குள்ள அப்படி ஒரு பெருமை, அப்படி ஒரு மனமேட்டிமை வந்தது. என்ன என்ன நடந்தது? பரலோகத்துல. ஆண்டவர் எத்தி உதைச்சுட்டாருங்க. அவன் விழுந்து போன ஒரு தூதன்.
பூமியில விழுந்த ஒரு தூதன். அந்த தூதன் தான் சாத்தான், லூசிபர். பாருங்க, அவன் விழுந்து போன ஒரு தூதன் இந்த பூமியில நீங்க பார்த்தீங்க இயேசு கிறிஸ்து 40வது அந்த 40 நாள் அவர் வந்து அந்த உபவாசத்துல இருந்தப்போ, என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கே வந்து ஒரு ஆஃபர் வருது. என்ன நீ பணிஞ்சுக்கிட்டன்னா, இந்த ராஜ்யத்த உனக்கு நான் தரேன். அப்ப இதுல நமக்கு கிளீனா தெரியுது. ஆ அந்த டீமோனாலஜி சப்ஜெக்ட்ல நமக்கு தெரியுது. நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, அவன் இந்த பூமிய வந்துங்க, அவன் வந்து அவன் கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிறான். அவன் கண்ட்ரோல்குள்ள அவன் அந்தகர லோகாதிபதி. அவன் வந்து பிரபு. அவன் வந்து பிசாசு. அவன் வந்து என்ன செய்றான், அந்த பூமிய வந்து அவனுடைய ஆளுகைக்குள்ள ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிறான். அதனால தான் இந்த பூமியில வந்துங்க, அவனோட காரியம் நெறைய அந்த ஒரு உருவாக்கத்த பார்க்கலாம். நைட் கிளப். நைட் கிளப் பார்த்தீங்கன்னாக்கா, யார் உருவாக்குனா? அவனுடைய ராஜ்யம். அவன் தான் ஃபவுண்டர். பூமியில அவன் வந்து இப்படி ஒரு நைட் கிளப் ஏற்படுத்துறான். விபச்சார வீதி ஏற்படுத்துறான். பிற்பாடு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவன் கண்ட்ரோல்க்குள்ள இருக்கு. அவன் கண்ட்ரோல்க்குள்ள இருக்கிற இடத்துல எல்லாமே அவனுடைய கெட்டுப்போன ஞானத்த இறக்கிருவான். எல்லா இடத்துலயும் அவனோட கெட்டுப்போன ஞானம், அந்த கிரிய அது கெட்டுப்போன ஞானம் தான் அந்த கிரிய செய்யுது. அந்த கெட்டுப்போன ஞானம் கிரிய செய்றதுனால தான், வாழ்ற ஒவ்வொரு மனிதர்களும் கெட்டு போறாங்க. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? சோ சினிமா, திரை உலகமும் அப்படிதான். சினிமா உலகத்துல கூட நீங்க பாருங்க, நெறைய கெட்டுப்போன காரியங்கள், கெட்டுப்போன பாடல்கள், வருகிற ஒவ்வொரு பாடல்களும் பிரியமானவர்களே, அவனுடைய கெட்டுப்போன ஞானத்திலிருந்து தான் அந்த வரி புறப்படுது. அதில் எழுதுற ஒவ்வொரு ரைட்டர்ஸ் நீங்க பாத்து எழுத்தாளர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ஆவியில அவங்க வந்து உட்கார்ந்து எழுதுறாங்க. அவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் அவங்களுக்கு எங்க கிடைக்குது? ஒவ்வொரு பாடல் வரி எழுதும்பொழுது அவங்களுக்கு நாலேட்ஜ் எங்க கிடைக்குது? அத நீங்க யோசிங்க. கெட்டுப்போன ஞானம். லூசிபர் அவனுடைய கெட்டுப்போன ஞானத்த எல்லா லிரிக் எழுதுறவங்கட்டயும் அவன் இறக்குறான். பிற்பாடு சினிமா பாடல்கிற பாடல், அந்த கிரிய குறித்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. இந்த கெட்டுப்போன ஞானத்தோடைய அந்த பாடல்ல அந்த ஒரு விதை வந்து எங்க தெரியுமா விழுவுது? மனிதர்கள் மேல அந்த விதை விழுவுது. இந்த மனிதர்கள் பூலோகத்துல பொறக்கும்போது ஒரு குழந்தையா பொறந்து வராங்க. அவங்க லைஃப்ல வந்து மியூசிக்க தாண்டாம போயிருக்க முடியாது. எத்தன பேரு இத நீங்க ஒத்துக்கிறீங்க? மியூசிக்குள்ள கடந்து தான் போணும். மியூசிக்க எப்படியா இருந்தாலும் கேட்டுருவாங்க. சினிமா பாடல் எப்படியா இருந்தாலும் கேட்டுருவாங்க. இது காதுல பூந்துரும். இது உண்ம. சோ, அதுல என்ன நடக்கும்னா, ஒரு சிலர் வந்து கேங்ஸ்டருங்களா மாறுறாங்க. மாஃபியாவா மாறுறாங்க. இன்டர்நேஷனல் டானா மாறுறாங்க. எப்படி? ஏன்னா, இந்த கெட்டுப்போன பாடல் வரி. ஓகே. சில பாடல் வந்துங்க நம்மள ஆங்காரமாக்கும். சில பாடல் வந்து நம்மள சண்ட போட தூண்ட வைக்கும். சில பாடல் வந்து மத்தவங்கள கொலை பண்ண கத்தி எடுத்து கொலை பண்ண தூண்ட வைக்கும். அந்த வஞ்சிக்கிற ஆவி கிரிய. கெட்டுப்போன அந்த ஞானம், அந்த கெட்டுப்போன ஞானத்திலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை தான் கெடுக்குது. அதனால தான் வாலிபர்கள் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பேர் பாருங்க கேங்ஸ்டருங்களா மாறுறாங்க. இன்னைக்கு மலேசியால கூட பாருங்க, இன்னைக்கு ஏராளமான ஒரு கேங்ஸ்டர் பாட்டு இருக்கு. கேங்ஸ்டர் பாட்டு உருவாயிருக்கு. இன்னைக்கு நெறைய இந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே இந்த கேங்ஸ்டர் பாட்டுங்க, இந்த YouTubeல இந்த மாரி பார்க்கிறது. சோ அதனால கேங்ஸ்டருங்கள வந்து எப்படி அவங்க கண்டறியறாங்கனாக்க, இந்த பாடல யார் எழுதுனா? இந்த ஃபினரல்ல வந்து யார் யார் போனா? சோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சோ ரொம்ப விஷயம் நடக்குதுங்க. ஒரு பாடல நான் சொல்றேன். அம் "வெத்தல போட்ட சவுக்கல நான் தப்புன்னு குத்துன மூக்கல, அது வந்தது பாரு ரத்தம், அது அமர மனசு சுத்தம்." பாருங்க. அப்போனா அந்த டைம்ல அந்த பாடல கேட்கும்போது எல்லாருமே ஒரு மாரி விரக்தியா, எங்க போனாலும் சண்ட. ஒரு அமரம் போல ஒரு நெனப்பு. பள்ளிக்கூடத்துல அ மாணவர்களுக்குள்ள சண்ட. கேங் ஃபைட். படமேடையில அதாவது தியேட்டருக்கு போனா, தியேட்டருக்கு அங்க அங்க 2 கும்பல் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்? எதனால? இந்த பாடலுடைய கிரியை. இந்த ஆவேசமான ஒரு பாடலுடைய கிரியை. சோ ஆவேசமான ஒரு பாடலுடைய கிரியை வந்து கொலை பண்ணிரும். 2வதுங்க மதுபானத்துடைய பாடல். மதுபானத்துக்குன்னு பாட்டு இல்லன்னு நெனைக்கிறீங்களா? சினிமா உலகத்துல எவ்ளோ மதுபானத்தோட பாட்டு இருக்கு தெரியுங்களா? எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒவ்வொரு பாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கிரியை இருக்கு தெரியுங்களா? ஒரு பாட்டோட கிரியை கேங்ஸ்டர உருவாக்குற கிரியை சொல்லிட்டேன். இன்னொரு பாடல் வந்து ஒருத்தன குடிகாரனா உருவாக்கணும்னா மதுபான பாடல். ஒருத்தன் காதல்ல தோத்து போயிட்டான். வாழ்வே மாயம் வாழ்வே அப்ப அந்த பாடல் வந்து அவன வந்து ஒரு தாடிக்காரனா, ஒரு குடிகாரனா, தாடி வச்ச குடிகாரனா மாத்துது. அவனோட இமேஜ மாத்துது. அவன வந்து ஒரு குடிகாரனா மாத்துது. சோ பாத்தீங்களா? அதோடைய அந்த வஞ்சிக்கிற ஆவியோட கிரிய பாத்தீங்களா? இந்த கெட்டுப்போன ஞானத்த பாத்தீங்களா? கெட்டுப்போன ஞானத்துக்கிட்டருந்து வந்த அந்த பாடல் எப்படி கெடுத்து போடுதுன்னு. இன்னைக்கு அப்பாவும் பையனும் சேர்ந்து குடிக்கிறாங்க. சினிமா காட்சியில இன்னைக்கு வெளிப்படுது. இதெல்லாமே பாருங்க, இப்போ இருக்கிற சொசைட்டில பாருங்க, அப்பாவும் பிள்ளையும் சர்வசாதாரண சோசியலா குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சினிமாலருந்து இதுலருந்து வந்தது. இத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே 3வது ட்ரக்ஸோட சம்பந்தப்பட்ட பாடல். ட்ரக்ஸ் கடத்துற மாரி ஒரு பாடல். ஒரு பாடல்ல வந்து ட்ரக்ஸ் கடத்துற மாரியே இருக்கும். தண்ணி படகுல போவாங்க. தண்ணி படகுல போலீஸ்காரங்க வருவாங்க. அத செக் பண்றவங்க மெரின்லேருந்து வருவாங்க. இப்போ ட்ரக்ஸ வந்து என்ன பண்ணிருவாங்க, கடலுக்கு கீழ தூக்கி போட்டுருவாங்க. கடல் ஓரத்துல ஒரு ஒரு போடுற வந்து ஒரு பாடல். அப்ப அந்த காலத்துல இந்த பாடல் கேட்டவங்கன்னா, ட்ரக்ஸ் கொண்டுட்டு போறவங்க, வரவங்க எல்லாமே அவங்க அந்த ஆவி உடையவர்கள். அவர்கள் அந்த ஆவி உடையவர்களா இருக்கிறாங்க. அந்த ஆவி எங்கேருந்து வருது? இந்த ட்ரக்ஸ போய் கொண்டு போய் அங்க குடுக்கணும், இங்க கை மாத்தணும், அங்க கை மாத்தணும், இது செய்யணும், அது செய்யணும்ன்ட்டு இது இந்த ஆவி எங்கேருந்து வருது? கெட்டுப்போன ஞானத்தின் அந்த ஆவி தான். கெட்டுப்போன ஞானத்தின் ஆவிகிட்ட இருந்து வந்த அந்த வரி தான் எல்லாரையும் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்றதோ, குடுக்குறதோ, விக்கிறதோ, பூஷரா மாறுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. பிற்பாடு இன்னைக்கு வாலிபர்கள் படிக்கிற வாலிபர்கள் ஆ படிக்காம ட்ராப் பண்ணிட்டு காதலிச்சுட்டு ஓடி போறாங்க. ஏன்னா காதல் பாட்டு. வாலிபர்களை இந்த உணர்ச்சிய தூண்டக்கூடிய ஒரு பாடல்.
அது மட்டும் இல்லாம சில பாடல் வந்து அ உடல் ரீதியாக செக்ஸ் பண்ற அளவுக்கு கூட கொண்டுட்டு போயிருக்கு. ஒரு காமத்துக்குள்ள கூட கொண்டுட்டு போயிருக்கு. ஏன்னா பாடல்ல இருக்கிற டபுள் மீனிங். சோ அதனால நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட இந்த சொசைட்டில படிக்க முடியல. ஏன்னா, இந்த பாடலுடைய கிரிய. ஏன்னா கெட்டுப்போன ஞானத்துக்கிட்ட இருந்து வந்த அந்த ஆவி தான் இந்த பாடல் மூலியமா கெடுத்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அ ஒரு சில பாடல் வந்து எப்படி இருக்கும்னா, ஓகே பணக்கார பாடல். அந்த பாட்டு ஃபுல்லா பணக்காரனா தான் இருக்கும். ஆ இன்னைக்கு பால்காரனா இருப்பான், நாளைக்கு பணக்காரனா மாறிருவான். சோ, அந்த பாடல் வந்து எப்படி கொண்டு போவானாக்கா, "காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கே தெரியுமாடான்ட்டு" காசு தான் கடவுளுன்ட்டு அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து ப்ராஸ்பெரிட்டி மேல கொண்டுட்டு போவான். சோ, அதுல ஒரு பாடல் தான் இவரு படிச்சாரு. "மடை திறந்து." அந்த "மடை திறந்து" எப்படியாப்பட்ட ஒரு பாடல்? ஒரு பணத்த நோக்கி போகக்கூடிய ஒரு பாடல். பாருங்க அவரோட டைட்டிலே ப்ராஸ்பெரிட்டி. அப்ப இதிலே தெரிந்து விட்டது நோக்கம். அந்த பாடலுடைய நோக்கம், அந்த பாடலுடைய ஈர்ப்பு, இந்த இந்த வஞ்சிக்கிற ஆவியோடைய கிரியையோடைய ஈர்ப்பு, கெட்டுப்போன ஞானத்தோடைய கிரியையோட ஈர்ப்பு தான் இந்த மனுஷர்கள் இப்படி வாழ்றது. இந்த மனுஷனுங்க இப்படி வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கெட்டுப்போன ஞானத்தோடைய பாடல அத கேட்கிறதுனால தான், பார்க்கிறதுனால தான் அது வந்து மனுஷர்கள பாதிக்குது. மனுஷனுடைய கேரக்டர ஸ்பாயில் பண்ணுது. அவங்களுடைய நல் ஒழுக்கத்த வந்து கெடுத்து போட்டுருது. என் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒரு காரியத்த சொல்லணும். சபையில வந்து என்னைக்குமே ஆவிக்குரிய பாடலுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் குடுங்க. ஆவிக்குரிய பாடல் கேட்டா, நமக்குள்ள அசுத்தம் போயிரும். நம்ம இன்னும் பரிசுத்தமா வாழுவோம். நம்ம வாழ்க்கை இன்னும் பரிசுத்தம் நமக்கு கூடும். நம்ம உண்மையா வாழணும்னு சொல்லி தோணும். நம்ம சபையில நம்ம ஏன் போறோம்? நம்ம மாறணும், மனம் திரும்பணும், நம்மள சுத்தப்படுத்திக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம போறோம். ஆனா சபைக்கு போம்போதே இந்த கெட்டுப்போன ஞானத்தோட பாடல கேட்டா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போகும் சொல்லுங்க? நம்மளும் கெட்டு போயிருவோம். ஆகவே பிரியமான சபையில நம்ம ஆவிக்குரிய பாடலை பாடுவது முக்கியம். சபையில இந்த உலக பாடலை நம்ம நுழைக்கவே கூடாது பிரியமானவர்களே. ஆராதனையில இந்த கெட்டுப்போன ஞானத்தின் இந்த வரியின் பாடல நீங்க நுழைச்சீங்கன்னா, நான் இப்ப சொன்னேனே வெவ்வேறு வித ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு ஆவி இருக்குன்னு. அந்த ஆவியெல்லாம் ஜனங்க மீது உட்கார்ந்துரும். சர்ச்ல வர மெம்பருங்க வந்து அந்த பாடல் வரி வந்து ஒருத்தன குடிகாரனா மாத்தும். இன்னொருத்தன வந்து ட்ரக் அடிக்டா மாத்தும். இன்னொருத்தன கேங்ஸ்டரா வச்சிருக்கும். இன்னொருத்தன வந்து விபச்சாரியா வச்சிருக்கும். இன்னொருத்தவங்க வந்து அ பணத்திலே நோக்கி போறவங்களா வச்சிருக்கும். இன்னொருத்தவங்கள வந்து ஒரு ஏதோ ஒரு ஆவேசமான ஒரு கொலைகாரனா மாத்தி வச்சிருக்கும். சோ சபையில சினிமா பாட்டு வந்து ஆ பிசாசோடைய ஆளுகை உள்ளே கிரியை செய்வதற்கு இந்த சினிமா பாட்டு வந்து ஒரு பாலமா இருக்கு. ஏன்னா இது வந்து கெட்டுப்போன ஞானத்துக்கிட்ட இருந்து வந்தது. இத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே சபையில நம்ப சினிமா பாட்ட நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. காட் பிளெஸ் யூ.